வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அன்டெமோக்ராட்டிக் அன்சிவிலைஸ்ட்னு நம்மளுடைய எம்பிஸை பார்த்து பேசினது கிட்டத்தட்ட தமிழக மக்களை சொன்னதாக தான் பொருள். நம்ம தான் அந்த எம்பிஸை தேர்வு பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி தொடர்பாக கேள்வி கேட்டது வந்து அன்டெமோக்ராட்டிக்கா இருக்கு, அன்சிவிலைஸ்டா இருக்கு, நாகரிகமற்ற முறையில் நடந்துக்கிறாங்க, ஜனநாயகமற்ற முறையில் நடந்துக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. பட் ஆக்சுவலா யார் நாகரிகமற்ற முறையில ஜனநாயகமற்ற முறையில் நடந்துக்கிறா அப்படின்றத டெய்லி நடக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு தெளிவா சொல்லிட்டே தான் இருக்கு. அப்படி ஒரு சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். தர்மேந்திர பிரதான் இருக்கக்கூடிய கட்சி பாஜக. கிட்டத்தட்ட பாஜக இருக்கக்கூடிய எல்லாருமே ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், வர்ணாசிரம முறையை ஏற்றுக்கொண்டவர்கள், அவங்களுடைய அந்த இந்துத்துவ கருத்தை ஏற்றுக்கொண்ட நபர்கள் தான் அந்த கட்சியில இருக்காங்க. அந்த கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் தான் உத்தரப்பிரதேச மாநிலம். அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சம்பல் அப்படிங்கிற ஒரு பகுதி உத்தரப்பிரதேச மாநிலத்துல இருக்கு. அந்த பகுதியில ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் நடக்குது. யாருக்கு யாருக்குன்னா இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நடக்குது. இப்ப சமீபத்துல திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை, அந்த மலையில வந்து ஆடு கோழி பலியிடலாமா கூடாதா அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூ நடந்ததை பார்த்திருப்பீங்க. அப்போ ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் நடந்தது. அரசாங்கம் தலையிட்டு அங்க என்ன இஷ்யூ அப்படின்றத பேசினாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு மீட்டிங் சம்பல் பகுதியில நடக்குது. அந்த மீட்டிங்க்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், சம்பல் அப்படின்ற அந்த இடம் வந்து எவ்வளவு முக்கியமான இடம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒரு கலவரம் வந்து சம்பல்ல நடக்குது. கலவரம் என்ன பின்னணி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்படி அயோத்தியில ராமர் இங்க பிறந்தாருன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பாபர் மசூதியை இடிப்பதற்கான வேலை நடந்ததோ, அதை ஒட்டி அந்த பகுதி முழுக்க எப்படி ரொம்ப ஒரு கலவர காடாக மாறியது அப்படின்றத உலகமே இப்ப தெரியும். அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய பாபர் மசூதி இடிக்கப்பட்டு இப்போ அங்க ராமர் கோயிலை கட்டி முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை சம்பல் பகுதியில எழுப்புறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு மசூதி, ஷாஹி ஜம்மா மஸ்ஜித் அப்படின்ற ஒரு மசூதி, அந்த மசூதியில எங்களுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, இது வந்து இந்து கோயில், இந்த கோயிலை எடுத்துட்டு பாபர் இங்க கோயிலை கட்டியிருக்கார் அப்படின்ற ஒரு பிரச்சனை எழும்புது. அதை ஒட்டி ஒரு வழக்கு ஒண்ணு போடுறாங்க. அந்த வழக்குல கோர்ட் வந்து டைரக்ட் பண்றாங்க, அங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஆய்வை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து அந்த சர்வே நடக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சர்வே நடக்குது, செகண்ட் டைம் ஒரு சர்வே நடக்குது. செகண்ட் டைம் வந்து சர்வே நடக்கும்போது தான் அங்க பிரச்சனை நடக்குது. கிட்டத்தட்ட அயோத்தியில என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்ததோ அந்த மாதிரியான பிரச்சனை அங்க இருக்கக்கூடிய அந்த மசூதியில் நடந்திருக்கு. ஒரு முக்கியமான மசூதி அங்க இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகள் பழமையான ஒரு மசூதி. அந்த மசூதி எங்களுது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் கோர்றாங்க. அந்த மசூதி தாங்களுது, நாங்க அதை திரும்ப பெறணும் அப்படின்ற ஃபைட் அங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ இவ்வளவு சென்சிட்டிவான பகுதி அந்த சாம்பல் பகுதி. அந்த பகுதியில இப்போ ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் நடக்குது. எதை ஒட்டி அப்படின்னா, வருகிற வெள்ளிக்கிழமை வந்து ஹோலி ஃபெஸ்டிவல் வந்து நடக்குது. அன்னைக்கு அவங்க ஹோலி விளையாட போறாங்க. அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் ஹோலி பண்டிகையை செலிப்ரேட் பண்ண போறாங்க. அதே மாதிரி ரமதான் நடந்துட்டு இருக்குதுன்னு நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு ரம்ஜான் மந்த்ல தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். அன்னைக்கு ரம்ஜானுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே. அந்த ஃப்ரைடேல அவங்களுக்கான ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த டைம்ல இரண்டு கம்யூனிட்டியும், இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அவங்களுடைய ஃபங்க்ஷனை வந்து ஒழுங்கா ப்ராப்பரா செலிப்ரேட் பண்ணணும், யாரும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாதுன்ற வகையில ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் நடத்துறாங்க. அந்த மீட்டிங்ல அதை ஆர்கனைஸ் பண்ண எஸ்பி அனுஜ் சௌத்ரி அப்படிங்கிற சர்க்கிள் ஆஃபீஸர், அவர் வந்து ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். ரொம்ப முக்கியமான கருத்து. அது என்ன அப்படின்னா, ஹோலி அந்த கலர்ஸ்லாம் அவங்க மேல பூசிடுவாங்க, நீங்க வந்து மசூதிக்கு போய் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அச்சமா இருக்கு அப்படிலாம் உங்களுக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து அந்த ப்ரேயருக்கு போகாதீங்க. உங்க நமாஸை வந்து வீட்டுக்குள்ளேயே முடிச்சுக்கோங்க. உங்களுக்கு வாரத்துல ஒரு வருஷத்துல 52 வாரம் வருது, 52 ஃப்ரைடே வருது. இந்துக்களுக்கு வந்து அப்படி கிடையாது. இந்துக்களுக்கு வந்து ஒரு ஹோலி தான் வருது. அன்னைக்கு வந்து அவங்க வந்து பீஸ்ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணணும். அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு அச்சம் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து வீட்டுக்குள்ளேயே நீங்க உங்களுடைய ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறாரு. இது வந்து ஒரு முக்கியமான விவாதமாக எழுது. அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் உடனடியாக எப்படி ஒரு அரசு இருக்கக்கூடிய, அரசாங்க பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி இப்படி பேசலாம், ஒரு பயாஸ்டா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து எப்படி பேச முடியும் அப்படின்ற கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இவர் சொல்லி முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் முதல்வர்கிட்ட கேட்கிறாங்க, உத்தரப்பிரதேசனுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் கிட்ட அனுஜ் சௌத்ரி வந்து இப்படி சொல்றாரு, ஏன்னா நீங்க வந்து 52 வாரம் இருக்கு, அப்போ வந்து நீங்க எல்லா ஃப்ரைடேவும் நீங்க வந்து ப்ரேயர்லாம் போறீங்க, ஹோலி வந்து ஒண்ணுதான் வருது, அன்னைக்கு வந்து நாங்க வந்து செலிப்ரேட் பண்ணணும், உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க வீட்டுக்குள்ளே இருந்து வராதீங்க அப்படின்னு சொல்றாருன்னு கேட்டா, அவர் வந்து அதை என்டாஸ் பண்ணியிருக்காரு. ஆமா, கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. அனுஜ் சௌத்ரி வந்து கொஞ்சம் அவர் வந்து ஒரு பைல்வானுங்க. அவர் பேசக்கூடிய கருத்து வந்து சும்மா அப்படி உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும். அவர் அந்த அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வரதுனால அப்படி கொஞ்சம் தெனாவட்டா பேசியிருக்காரு அவரு. பட் வந்து அவர் சொல்ற கருத்து வந்து கரெக்ட் தான். உங்களுக்கு தான் 52 ஃப்ரைடேஸ் வருதுல, ஒரு வருஷத்துல 52 வாரம் இருக்கு, 52 ஃப்ரைடே வருது. எல்லா ஃப்ரைடேவும் நீங்க போய் உங்களுடைய தொழுகையை நடத்திட்டு தான் இருக்கீங்க. நாங்களாம் ஒன்றும் அப்படி பண்ணல. ஹோலி வருது அப்படின்னா அப்படித்தானே, நீங்க வந்து அதுக்கு கொஞ்சம் வழி விட்டு நீங்க அப்படித்தானே இருக்கணும். உங்களுக்கு ஒரு வேளை அப்படிலாம் பூசிடுவாங்க, அப்படிலாம் அச்சமா இருந்தது, உங்க மேல வந்து ஹோலி கலர்ஸ் எல்லாம் வந்து பூசிடுவாங்க, வேற ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு ஏற்பட்டுருன்னு உங்களுக்கு தோணுதுன்னா நீங்க வந்து வீட்டுக்குள்ளேயே ப்ரேயர் பண்ணிக்கோங்களேன்.
அவர் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்றத இதை என்டார்ஸ் பண்ணியிருக்காரு. முதல்வர் என்டார்ஸ் பண்ணதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய இந்த கட்சி இருக்கக்கூடிய பாஜக இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே அதை வந்து என்டார்ஸ் பண்றாங்க. ஒருத்தர் வந்து எப்படி பொண்ணுங்க புர்கா போட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி டார்பாலின் போட்டு வேணா நீங்க வாங்கலாம், தார்பாயை போட்டுட்டு வேணா நீங்க வந்து வெளியே வந்து நீங்க உங்களுடைய பிரேயருக்கு போங்க, நீங்க வீட்டுக்குள்ளேயே பிரேயர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது. அப்போ ஹாஸ்பிட்டல் வந்து நீங்க தனியா உங்களுக்கு ஒரு வார்டு கட்டி கொடுத்துலாமா, என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு எல்லாரும் அங்க இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்களுக்கு விரோதமான கருத்தை அங்க இருக்கக்கூடிய அரசு பேசுது. அதாவது தமிழ்நாட்டுல இஸ்லாமிய எதிர்ப்பு கருத்து பேசக்கூடிய நபர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களாம் யாரா இருப்பாங்கன்னா ரொம்ப ஒரு 4-5 பேர் வச்சுட்டு லெட்டர் பேட் கட்சி வச்சுட்டு அவங்க வந்து விமர்சனங்கள் எல்லாம் முன் வச்சுட்டு இருப்பாங்க, வெறுப்பு கருத்தை பரப்பிட்டு இருப்பாங்க. அந்த உத்தரப்பிரதேச என்ன நடக்குது அப்படின்னா வெளிப்படையாக மாநில முதல்வர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், காவல்துறைன்னு ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய விரோத கருத்தை வெளிப்படையா ரொம்ப ஓப்பனா டிக்ளேர் பண்ணி பேசுறாங்க. அதை வந்து செயல்படுத்திட்டும் இருக்காங்க. இப்ப சிலருக்கு வந்து இது வந்து கொஞ்சம் லாஜிக்கலா கூட தோணலாம். அதான் வருஷத்துல 52 ஃப்ரைடே வருதுல்ல, அவங்க எல்லா ப்ரேயரும் போறாங்களே, அவங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா என்ன, வீட்டுக்குள்ள இருந்துட்டா என்ன, ப்ரேயர் ஹோலி டைம்ல எதுக்கு அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான கருத்துலாம் வரலாம். முதல் விஷயம் வந்து இந்த மாதிரி பண்டிகைகள் வந்து கோ எக்ஸிஸ்ட் ஆகுறது, அதாவது இந்து பண்டிகை முஸ்லீம் பண்டிகை எல்லாம் ஒரே டைம்ல வர்றது, அதெல்லாம் செலிப்ரேட் பண்றது அப்படின்றலாம் ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். இந்த 10-15 ஆண்டுகள்ல அதெல்லாம் மாறி இருக்கலாமே தவிர்த்து இதுக்கு முன்னாடிலாம் இந்த ஃபெஸ்டிவல் எல்லாமே ஒன்னா தான் இருந்திருக்கு. ஒரு ஃபெஸ்டிவல்ல எல்லாரும் போறது வர்றதுன்றதுலாம் ரொம்ப சாதாரணமான சகஜமான விஷயம். முன்னாடி இருக்கிற ஒரு ஆட்லாம் கூட ரொம்ப ஃபேமஸ். ஒரு பையன் சைக்கிள் ஓட்டு போவான், சின்ன பையன். அந்த பையன் மேல வந்து ஹோலி டைம்ல வந்து ஒரு முஸ்லீம் பையன் பிரேயருக்கும் எங்கேயோ போவான். அப்போ ஒரு சின்ன குழந்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு வரும். ஸோ இதுதான் இந்தியாவா இருந்திருக்கு. இதுதான் இந்த தாட் தான் இந்தியாவா இருந்திருக்கு. உன்னுடைய எங்களுடைய ஃபெஸ்டிவல் இருக்க டைம்ல உங்க ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா உன்னை ப்ரொடெக்ட் பண்றது, கோ எக்ஸிஸ்ட் ஆகுறது அப்படின்றது ரொம்ப காமனான, அதுதான் இந்தியாவினுடைய பியூட்டின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ அதுதான் ரியாலிட்டி. அண்ட் ஒரு அரசினுடைய வேலை, ஒரு நிர்வாகத்தினுடைய வேலை அப்படின்றது, ஒருத்தன் ஒரு விஷயத்த பண்றான், ஹோலி செலிப்ரேட் பண்ணா நீ வெளியே வராதுன்னு சொல்றது கிடையாது. 2 பேரும் சேர்ந்து எப்படி அந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்றது தான் அரசினுடைய வேலை. அவன் பண்றான்றதால நீ பண்ணக்கூடாது, நான் வெளியே வரான், அவன் வந்து ஹோலி செலிப்ரேட் பண்றான் வரான், நீ எதுக்கு வெளியே வர, நீ வீட்டுக்குள்ளேயே செலிப்ரேட் பண்ணிக்கோ அப்படின்னா அடுத்தவங்க வேற ஒன்று பண்ணுவாங்க. அப்ப நீ இன்னும் நீ ஏன் இங்க ஊர்ல இருக்க, வேற ஊருக்கு போ, அவன் வேற ஒன்று செலிப்ரேட் பண்ணும், நீங்க இருக்கவே இருக்காத, நீங்க வந்து பாகிஸ்தானுக்கு போன. இது வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் கொண்டு போய் விடும் அப்படின்னா, ஒரு பெரும்பான்மையாக இங்க இருக்கக்கூடியவர்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ, எதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அதை கேட்டு நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்ற ஒரு பெரும்பான்மைவாதத்தை, ஒரு மெஜாரிட்டேரியனிசம், அதை வலியுறுத்துறது தான் பாஜக அரசினுடைய நோக்கமாக இருக்கு. அண்ட் யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து ஒரு ரொம்ப எப்பயுமே நடக்காத ஒரு பிரச்சனை வந்து அவங்க கேட்கல. ஏன்னா என்னென்ன பண்டிகை நடக்குதோ அந்த பண்டிகையின் போதெல்லாம் ஏதாவது ஒரு முஸ்லிம் ஒருத்தர் போறாரு அப்படின்னா அவர்கிட்ட அம்பு பண்றது, ஒரு மசூதியை தாண்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனை பண்றது, அந்த இடத்துல கலவரம் பண்றது, வேணும்னே அந்த இடத்துல போய் ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறதுன்னு ஒருத்தங்க வந்து தொடர்ச்சியாக தூண்டி விடக்கூடிய வேலையை அல்லது வெறுப்பேற்றக்கூடிய வேலையை நம்ம தொடர்ச்சியாக பண்ணிட்டே தான் இருக்காங்க. குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய வலதுசாரி அமைப்புகள் வந்து அதை வெளிப்படையாகவே என்ன செஞ்சுட்டே தான் இருக்காங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்துல 2 பேரும் சமமாக ஒரு பண்டிகையை கொண்டாடுவோம், நீ உங்க பண்டிகையை கொண்டாடுங்க. ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர்னா என்ன பண்ணிருக்கணும், அவங்களால உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது, நீங்களும் அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கக்கூடாது, 2 பேரும் சேர்ந்து இந்த உங்களுடைய ஃபெஸ்டிவலை நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க, அவங்களுடைய ஃபெஸ்டிவலை நீங்க செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்றதுதான் ஒரு அரசினுடைய வேலையா இருந்திருக்கும். அது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் அப்படி பேசுறாரு அப்படின்னா அடுத்த பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள், அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதை கண்டித்து அவங்க ஃபெஸ்டிவலை அவங்க செலிப்ரேட் பண்ணணும், உங்க ஃபெஸ்டிவலை நீங்க செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்றதுதான் நியாயமாக இருந்திருக்க முடியும். ஆனா ஒரு ஒட்டுமொத்த அரசும் சேர்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க செலிப்ரேட் பண்றாங்கன்னா நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்றீங்க, உங்களுக்கு வந்து மூஞ்சில பூசிடுவாங்க அப்படின்னா நீங்க வெளியே வராதீங்க, நாளைக்கு வந்து பலான அற விடணும்னு அவனுக்கு தோணுது அப்படின்னு சொல்லுவான். அப்ப நீங்க வந்து வந்துடாதீங்க, மூஞ்சுக்கு முன்னாடி வந்துடாதீங்க, அவங்க அடிக்கிற மூட்ல இருக்கான், வெளியே வந்தீங்கன்னா அடிச்சு போட்டுருவான், நீங்க வீட்டுக்குள்ள இருங்கன்னு சொல்றது எவ்வளவு கேனத்தனமா இருக்கு, எவ்வளவு நாகரிகமற்ற முறையில இருக்கு. நீங்க நாகரிகத்தை பத்தி நமக்கு பாடம் எடுக்கிறவங்க இது எவ்வளவு அநாகரிகமாக கேவலமா இருக்கு. அண்ட் இவங்க வந்து நமக்கு பாடம் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபெஸ்டிவல்ஸ் வந்து பஞ்சமே கிடையாது. அதாவது பெரிய ஃபெஸ்டிவல் அப்படின்றதெல்லாம் தாண்டி சின்ன சின்ன அளவுல எப்ப பார்த்தாலும் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஏதாவது ஒரு கோயில், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு, கும்பாபிஷேகம், அது இது முஸ்லிம்களுக்கு அந்த சந்தனக்கூடு, கந்தூரி விழான்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம், தேவாலயங்கள், இது எல்லாமே நடந்துட்டே தான் இருக்கு தமிழ்நாட்டிலையும். இது வந்து ஒரு விநாயகர் சதுர்த்தி தாண்டி அதுவும் திட்டமிட்டு இங்க வலதுசாரிகள் ஓரளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணக்கூடியது அல்லது பிரச்சனை பண்ணணும்னே அவங்க பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல்னா விநாயகர் சதுர்த்தியில அவங்க பண்ணுவாங்க. மற்றபடி எந்த ஃபெஸ்டிவலையும் அவங்களாலேயே பண்ண முடியாது, ஸ்கோப்பே இருக்காது. இன்ஃபேக்ட் இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள், இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் அந்த பண்டிகை எல்லாம் கொண்டாடுவாங்க. ஒரு முருகனுக்கு அழகு குத்திட்டு போறாங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு விழாக்கு போறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மசூதிகள் அவங்களுக்கு தண்ணி வைக்கிறது, அவங்களுக்கு வெயில்ல போறாங்கன்னா அந்த இடத்துல தண்ணியை ஊற்றி விடுறது, இப்படியான நிறைய எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஸோ அப்படி வந்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு. அப்போ ரொம்ப ஜனநாயகமாக ரொம்ப நாகரிகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா நம்ம தான். நம்ம அந்த வாழ்க்கையை இந்தியாவுக்கே உதாரணமாக காட்டிட்டு இருக்கோம். இப்படி இருங்க அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு இருக்கோம். எல்லா மாநிலமும் நம்மளை பார்த்து ஒரு வியக்கிற அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மதச்சார்பின்மை அல்லது ஜனநாயக பண்பு, ஒரு நாகரிகம் அப்படின்றது உயர்ந்திருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் இங்க ஜாதி வெறி, ஜாதி கொலை, அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ்ல நம்ம லேக் ஆனாலும் அந்த பிரச்சனைகள் இன்னும் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு முன்னேறிய நிலையில தான் இருக்கும். அப்போ இன்னமும் காட்டுமிராண்டித்தனமாக நாகரிகமே இல்லாத முறையில நான் பண்ணுவேன், நீ வெளியே வரக்கூடாது, நான் போனா நீ மாஸ்க்கு போகாம இரு, நீ மசூதிக்கு போகாம இரு, உனக்கு 52 வாரம் இருக்குன்னு, இப்படி ஒரு நாகரிகமற்ற முறையில, ஜனநாயகமற்ற முறையில தமிழ்நாடு இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல இருந்துகிட்டு அப்படியான வேலைகளை எல்லா இடத்துலையும் செஞ்சுட்டு எப்படி கூச்சமே இல்லாம அவர்கள் இதை பேசுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியவே இல்லை. அதுக்குமே இங்க பலர் அதுக்கு அதை நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு, தமிழ்நாடு எம்பிஸை தான் சொன்னாரு, தமிழர்களை சொல்லல, திமுக தான் சொல்லிட்டாரு, அப்படி இப்படின்லாம் உருட்டிட்டு இருக்காங்க. அவங்களுடைய யோகிதை என்ன அப்படின்றதை விளக்குவதற்கு தான் இந்த வீடியோ. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. மற்றவர்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.